வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஒரு வழியா 3 மாதமாக உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருந்த ஈரான் யுஎஸ் அந்த போர் முடிவுக்கு வந்தது. ஈரான் யுஎஸ் இஸ்ரேல் ஓப்பனிங் ஆஃப் ஆர்மஸ் சாங்ஷன் ரிலீஃப் வாட்ஸ் இன்சைட் த யுஎஸ் ஈரான் டீல் டு என் வார். எதனால என் பண்ணாங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. The United States and Iran have reached a peace deal for an immediate and permanent end to military action on all fronts, including Lebanon, signaling the apparent end to more than 3 months of war in Middle East. The peace deal to be signed on June 19th in Geneva, Switzerland. The negotiation for final deal will be held during 60 days period. 60 நாள் அவங்க இந்த ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்றாங்கங்கறத உறுதி பண்ணிக்கிட்டு அவங்க இதுக்கு ஒத்துக்குவாங்க. Negotiation for final deal will be held during 60-day period after verifying that the USA implemented its commitments under the deal, including ending hostilities, lifting the blockade and releasing frozen assets. Iran's deputy foreign minister சொல்லியிருக்காரு, the deal includes immediate suspension of hostilities in all fronts including Lebanon and an end to the US naval blockade on Iranian ports. இது $24 million கொடுக்க போறாங்க போல இருக்கு. சாங்ஷனா முதல்ல $12 million, அதுக்கப்புறம் ஒரு $24 million. ஒரு வழியா நமக்கு போர் நின்னா சரி, அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இந்த போரை வச்சு ஆர்டிபிஷியலா எண்ணெய் விலையெல்லாம் ஏத்தி உலக பொருளாதாரத்தையே நாசம் பண்ணதுக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. அதுதான் நமக்கு இப்ப ஒரு ரிலீஃபா இருக்கு. போர் முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்காரு. அது ஈரான் அவங்க டிவிலையும் சொல்லியிருக்காங்க. லெட் த ஆயில் ஃப்ளோ, Trump announces Iran peace deal and end to the Strait of Hormuz blockade. யுதியா பீட்ஸ் அப்படின்னு சொல்லி இது அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடி. யுதியா பீட்ஸ் அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபர், ரைட்டர், இன்னும் அது நிறைய விஷயங்கள் பண்றாரு. ஒரு பாலிமாத், அவரு பன்முகத்தன்மை கொண்டவர், ஒரு யங்ஸ்டர். அவரு அதிகபட்சம் அவருக்கு என்ன ஒரு 30 வயசுக்குள்ளதான் இருக்கும், சின்ன பையனா தான் இருக்காரு பாக்குறதுக்கு. அவருடைய போஸ்ட் பார்த்தேன், அதுல அவர் போட்டிருக்காரு, யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாத அளவிற்கான கற்றலை இவரிடம் இருந்துதான் நான் பெற்றிருக்கிறேன். வாழ்நாளில் நான் பெறும் அனைத்து பயன்களையும், என் உழைப்பையும், அவற்றால் கிடைத்த பலனையும் குருதட்சணையாக அவர் காலடிகளுக்கே சமர்ப்பிக்கிறேன். என் குரு, ஆசான், வழிகாட்டி, தலைவன் என அனைத்துமாக இருக்கும் அவரிடமிருந்து கிடைத்த அந்த வாழ்த்தும் பாராட்டும் நான் பெற்ற ஆக பெரும் பாக்கியம். இனி அடைவதற்கு ஒன்றுமில்லை எனும் அளவிற்கு பிறவி பலனை அடைந்ததை உணர்கிறேன். இருப்பினும் அவர் தந்த அறிவையும் வாழ்த்தும் என்னை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உலகநாயகன் கமலஹாசனை பத்தி சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, மை குரு during my school days, Kamal Haasan as my guru, my school days gave me the confidence and clarity to distinguish right from wrong. அதாவது தவறு எது சரி எது தவறுங்கிறத புரிய வைத்தது என்னுடைய தலைவன் உலகநாயகன் கமலஹாசன் தான். நான் பள்ளி படிக்கிற காலத்துல, even the world is against me, I stand firm without compromise. When the truth is ignored, someone must keep it alive so it can be passed on. I have chosen to be that person even if I stand alone. I will keep the truth alive அப்படின்னு சொல்லி இவர் தான் கத்துக்கிட்ட எல்லா வித்தைகளும் உலகநாயகன் கமலஹாசன் கத்துக்கிட்டு இருக்கேன். அவர் என்னுடைய குரு, என்னுடைய ஆசான், என்னுடைய வழிகாட்டி. அதான் நம்ம சொல்லுவோம்ல, டீச்சர் கைடு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இடத்த அவர் கொடுத்துருக்காரு. இவர் ஒரு சினிமாக்காரர் தான். ஸோ ஒரு கமலஹாசன் எவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா சினிமாக்காரங்களுக்கு இருக்காரு. ஒரு வளரும் ஒரு சினிமா, ஏதோ ஸ்கூல் டேஸ்ல இருந்தே இருக்காருங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஒரு துரோணாச்சாரியாரா இருக்காரு தூரத்துல இருந்து. இன்னைக்கு மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய பிறந்த நாள், பர்த் அனிவர்சரின்னு சொல்லுவோம். மலேசியா வாசுதேவன் மலேசியாலேருந்து இங்க பாடல் வாய்ப்பு கேட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலத்துல 16 வயது நிலைய படம். அந்த 16 வயது நிலைய படம் அது பாரதி ராஜா டைரக்ஷனு, இளையராஜா மியூசிக்கு. அந்த படத்துக்கு முதல்ல கண்ணதாசன் பாடல் எழுதணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி அந்த பூஜை அன்னைக்கு அந்த கண்ணதாசன் பாடல் தான் அது, ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அந்த பாட்டு. அதை எஸ்பிபி தான் பாடுற மாதிரி இருக்கு. அதாவது நாளைக்கு பூஜை ரெக்கார்டிங்க, எஸ்பிபி பாடணும். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு சொன்னதுன்னு அது ஃபுல்லா பொய்யா வரும். அது பயங்கர காமெடியான பாட்டு அது, அந்த ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு. கமலஹாசன் பாடிக்கிட்டே வருவார் ஸ்ரீதேவியோட. இப்ப என்னன்னா, எஸ்பிபி சொல்லியிருக்காரு, டே கண்டதை குடிச்சு கிடிச்சு குரலை கெடுத்துக்காத, நாளைக்கு பூஜை ரெக்கார்டிங் இருக்குன்னு பாரதி ராஜா சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் காலையில பூஜை பார்த்தா எஸ்பிபி தொண்டை கட்டி வந்திருக்காரு.
அவர் ஐஸ் வாட்டர்லாம் குடிப்பாரு. அவர் வந்து எதுவுமே கண்ட்ரோலே கிடையாது எஸ்பிபிக்கு. அப்படி வந்த உடனே கடுப்பாயிட்டாராம் பாரதி ராஜா. ஏன்டா நீ தான் பாடணும்னு நான் உறுதியா இருக்கேன், நீ என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு உடனே இளையராஜா வந்து திட்டினாராம் பாலுவை. என்ன பாலு இப்படி பண்ணிட்ட, நீ தான் பாடணும், நாங்கெல்லாம் பூஜை ரெக்கார்டிங்காக இருக்கோம் அப்படின்னு ஒன்று. அப்ப என்ன பண்ணியிருக்காரு, சரி வாசுவை பாட வைப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி வாசு பாட்டை கற்றுக் கொடுத்து அப்போ சொல்லியிருக்காங்க, இளையராஜா சொல்லியிருக்காரு, வாசு இந்த மாதிரி இது வந்து கமலஹாசன் படம், இந்த அவருக்கு தான் நீ பாட போற, எந்த பயமும் இல்லாமல் தைரியமா பாடு, இந்த பாட்டு மட்டும் பாடி ஹிட் ஆயிடுச்சுன்னா உனக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படின்னு உடனே இவர் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சான். கமல் பெரிய ஹீரோ, அவருக்கு நம்ம பாடுறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி கமல் வந்து காதல் இளவரசன் பெல் பாட்டம்லாம் போட்டு டான்ஸ் ஆடி அப்படி இருந்தவர். அவருக்கு கோவணத்தெல்லாம் கட்டி இந்த மாதிரி ஒரு படம், அதெல்லாம் அவருக்கு தெரியாது. இந்த பாட்டை நல்லபடியா பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சூப்பரா பாடி முடிச்சிருக்காரு. அந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் ஏராளமான வாய்ப்புகள் வந்து குவிஞ்சுதான் மலேசியா வாசுதேவனுக்கு. அது வந்து கமலுக்கு நான் பாடினது வந்து எனக்கு டேர்னிங் பாயிண்ட்னு அவர் ஒரு பேட்டியில குறிப்பிடுறாரு. அதான் அவர் கமலுக்கு பாடினதை விட ரஜினிக்கு பாடினது தான் அதிகம். இவர் மலேசியா வாசுதேவனாலே நமக்கு பொதுவாக என் மனசு தங்கம், ஆசை 100 வகை, வாவா வசந்தமே, இந்த மாதிரி பாட்டு தான் ஞாபகம் வரும். நான் வந்து தேடி பிடிச்சி கமல் பாட்டை நம்ம ரசிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம், இந்த மாதிரி பாடெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். நிறைய நல்ல பாட்டு பாடியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச நல்ல பாட்டுங்கிறது வந்து நண்டு படத்துல வரக்கூடிய பாடல். அதாவது நம்முடைய இளமை காலத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி, அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா, சொல்லித்தந்த வானம் தந்தை அல்லவா அப்படின்னு ஒரு பாட்டு. அதுல நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் போன பாதை, அந்த அந்த இது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த நதிக்கரை, அந்த பாட்டு வரியை கேட்டு பாருங்க, நம்மளுடைய குழந்தை பருவத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு அவ்வளவு பிரமாதமா, யார் கண்ணன்னு இந்த யார் படத்தை எடுத்த டைரக்டர் மதுக்கூர் கண்ணன், அவர் தான் அந்த பாட்டை எழுதியிருப்பாரு. இளையராஜாவோட இசையில மகேந்திரனுடைய படம் நண்டுங்கிறது ரொம்ப பிரமாதமா அதை காட்சிப்படுத்தியிருப்பாரு மகேந்திரன். எனக்கு இவர் பாடினதுலயே, மலேசிய வாசகம் பாடினதுலயே ரொம்ப பிடித்த பாட்டுன்னா அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா, அந்த பாட்டு தான். அந்த பாட்டை கேட்டு பாருங்க. ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் நேற்றுக்கு இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் நடந்தது. இது வந்து ஒரு ரைவலரி அப்படின்னாங்க. பொதுவா ரைவலரி அப்படின்னா 2 பேர் ஈக்குவலா உள்ளவங்க ஃபைட் பண்ணாதான் அதை நம்ம ரைவலரின்னு சொல்லுவோம். தொடர்ந்து ஒரே ஆளே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேரு ரைவலரி கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் மொத்தம் 16 மேட்ச் ஆடி இருக்காங்க உமன்ஸ் கிரிக்கெட்ல. T20ல இதுவரைய 16 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல வந்து 13 மேட்ச் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 3 மேட்ச்லயும் அது அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான் மொத்தமே. ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி நம்ம ரைவலரின்னு நினைக்க முடியும்? ஆனா நேற்று ஆரம்பம் வந்து நமக்கு ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஷெஃபாலி வர்மா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அவுட்டு, இமீடியட்டா ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அவுட்டு, 7 for 2 இந்தியா, 18 for 2 இந்தியா. அப்ப ஹர்மன்பிரீத் கௌரும் ஸ்மிருதி மந்தனாவும் ஆடி ஒரு 75 ரன்ஸுக்கு மேல பார்ட்னர்ஷிப் கொடுத்து பிரமாதமா ஆடினாங்க. ஸ்மிருதி மந்தனா 68, ஹர்மன்பிரீத் கௌர் ஒரு நல்ல ஸ்டடி இன்னிங்ஸ் ஒரு 36 ஆடினாங்க. ஃபினிஷிங் வந்து ரிச்சா கோஸ் பிரமாதமான இன்னிங்ஸ். ஒரு லாஸ்ட் 2 ஓவர்ல அதிரடியா ஆடி 171 அடிச்சாங்க. அதுக்கு வந்து 172 அடிக்கணுங்கிறப்ப பாகிஸ்தான் வந்து 106, 107க்கு ஆல் அவுட். தீப்தி சர்மா 5 விக்கெட்ஸ், அதுவும் 4 ஓவர்ல 10 ரன் கொடுத்து 5 விக்கெட்டுங்கிறது அன்பிலீவபிள். பாகிஸ்தான் உமன்ஸ் டீமும் சரி, பங்களாதேஷ் உமன்ஸ் டீமும் சரி, இன்னும் 200 வருஷம் ஆனாலும் இப்படிதான் இருப்பாங்க போல் இருக்கு.